வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 11 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. தமிழ்நாட்டின் கரையோரம் நெருங்கிய காற்று சுழற்சி நேற்று சற்று விலகி இருக்கிறது என்று நாம் அறிவித்திருந்தோம். தொடர்ந்து அதே இடத்துல நீடித்து கொண்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு சற்று அப்பால் இலங்கையை ஒட்டி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இரு காற்று இணைவை ஏற்படுத்தாமல் வங்கக்கடலிலே கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்தது போலவே மதியம் தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கு முத்துப்பேட்டை, தம்பிக்கோட்டை மற்றும் பரக்கலக்கோட்டை, தாமரங்கோட்டை மற்றும் அப்படியே அதிராமப்பட்டினம், பேராவூரணி, குருவிக்கரம்பை போன்ற தஞ்சை மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் கனமழை பொழிவை 8 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கிறது. இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி, தெற்கு கடலோரம் உள்பகுதிகளிலையும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. இந்த நிலையில் நேற்றைக்கு மதியம் டெல்டாவின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவையும் கொடுத்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது கடலிலேயே இரு காற்று இணைப்பு ஏற்படும். அதாவது வடக்கு வங்கக்கடலில் கூடிய உயர் அழுத்தமும் இலங்கைக்கு கிழக்கே நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது தாழ்வு அழுத்தமும் இரு காற்று இணைவை கடலிலேயே ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். ஆனால் நிகழ்வு சற்று தீவிரமடைந்து செயலிழந்து போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மழை இருக்குது. எங்கே மழை என்பதை பார்ப்போம். அதாவது வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து தாழ்வு பகுதி வரைக்கும் போகலாம். ஆனால் அதுக்கு மேலே தீவிரமடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடலிலேயே அப்படியே செயலிழந்துவிடும். இதனால் மழை இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரபிக்கடலில் லட்சத்தீவு, மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் அதே இடத்துல நீடித்து கொண்டிருக்கு. ஆக ரெண்டும் அதே இடத்துல நீடித்து கொண்டிருக்கு. இரு காற்று இணைவு மட்டும் அரபிக்கடல்லையும் வங்கக்கடல்லையும் இரு பக்கமும் நடந்து கொண்டிருக்கு. கேரளாவில் மழை இருக்கும், கர்நாடகாவில் மழை இருக்கும். படிப்படியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொஞ்சம் மழை பொழிவை கொடுக்கும். வங்கக்கடல் நிகழ்வு சற்று நெருங்கும் பொழுது, சற்று தீவிரமடையும் பொழுது மேற்கு வடக்கு திசை காற்று, அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, அதையும் தாண்டி பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து வெப்பமடைந்த காற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்குள்ளே நுழையும். இது வழக்கமாக வெப்பச்சலன இடிமழை பொழியும் பொழுது கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுப்பதற்கு வழக்கமாக இந்த நேரத்தில் சாதக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று தான். இதனால் மதியத்தில் கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும். எப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும். கர்நாடக, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அதாவது வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் மதிய வெப்பம் கொஞ்சம் கூடும். அப்போ சென்னைக்கும் கொஞ்சம் கூடும். இப்போது 18, 19, 20 தேதி வாக்கில் சென்னைக்கும் கொஞ்சம் வெப்பம் கூடும். ஆனால் வெப்பம் கூடினாலும் 100 டிகிரிக்கு மேலே போகாது. மீனம்பாக்கம் வேணால் 101 டிகிரி போகலாம். ஏன்னா அங்கே மரங்கள் இல்லாத காரணத்தினாலே கொஞ்சம் ஆந்திர, கர்நாடக எல்லையோரத்தில் வெப்பம் கூடும். மாலை இரவு இடிமழை பொழிவு மட்டும் ஏற்படுத்தும். இப்போ எங்கே மழை ஏற்படுத்த போகுது? தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து இதமான வெப்பத்தையும் மேகமூட்ட வானிலையும் அவ்வப்பொழுது தூறலையும் கொடுக்கும். ஆனால் பெருமழை இல்லைன்னா கூட மேகமூட்டம் மற்றும் இதமான வெப்பம், அவ்வப்பொழுது தூறல், திடீரென்று அதிகாலை நேரத்தில் ஒரு நனைக்கும் மழை, இதெல்லாம் கொடுக்கும். கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் ஆங்காங்கே கொடுக்கும். திடீரென்று சில இடங்களில் லேசான மிதமான மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் பெரிய மழைப்பொழிவு, பரவலான மழைப்பொழிவு நிகழ்வு கடக்கும் வாய்ப்பு என்பது இல்லை இப்பொழுது வரைக்கும். ஆனால் அப்டேட்ஸோடு இணைந்துருங்க. நிகழ்வு இப்போ வரைக்கும் கடலுக்குள்ளே இருக்குது. தீவிரமடைந்து நெருங்கி செயலிழக்கும்னு எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் தீவிரமடைந்து கடந்ததுன்னா மழையை நிறைய கொடுக்கும். ஆனால் இது வரைக்கும் ஆய்வில் செயலிழக்கும் போல் தான் தெரியுது கரையை நெருங்கி. ஆனால் இதுதான் இறுதி முடிவுன்ட்டு விலகி போயிடாதீங்க. தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்துருங்க.
தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது வரக்கூடிய 15, 16, 17, 18 தேதிகளில் சற்று கனமழை பொழிவை தமிழ்நாட்டின் கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும், வடவுள் மாவட்டங்கள்லையும், கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் கொடுக்கும். அப்போ அரபிக்கடல் சுழற்சி கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரும். இதனால் இரு காற்று இணைவு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும், வடவுள் மாவட்டங்கள்லையும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் வங்கக்கடலோரத்தில் இதமான வெப்பம், அவ்வப்பொழுது தூறல், சாரல், நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பெரிய மழை இப்பொழுதைக்கு இல்லை. ஒரு 3-4 நாட்களுக்கு இந்த நிகழ்வு வங்கக்கடலில் தமிழ்நாட்டுக்கு கிழக்கே, இலங்கைக்கு கிழக்கே அப்படியே தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்து மெல்ல தீவிரமடைந்து பிறகு மெல்ல செயலிழக்கும் என்று இப்பொழுதைய ஆய்வறிக்கையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இது தீவிரமடைந்து கடந்த அரபிக்கடலுக்கு போக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். இப்பொழுதைய வாய்ப்பு அரபிக்கடலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஒரு 40%, இங்கேயே செயலிழப்பதற்கு ஒரு 60% இருக்குது. இதனால் எதையும் உறுதிப்படுத்த முடியாது. தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். ஆனால் இது எங்கே இருந்தாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், கர்நாடகாவின் மைசூரு, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், பெங்களூரு, மங்களூரு மற்றும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 2-3 நாட்கள் கழித்து, அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். சற்று பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லேயும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அடுத்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழையை தொடக்குவதற்கு கேரள கரையோரத்தை ஒட்டி வரும். 23ஆம் தேதிக்கு மேல் 25ஆம் தேதிக்குள்ளே அடுத்த நிகழ்வு வரும். அது தென்மேற்கு பருவமழையை கேரளா மற்றும் லட்சத்தீவு மற்றும் கர்நாடக பகுதிக்கு மிக மெல்ல இந்த மாத இறுதியில் தொடக்குவதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும். ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் வங்கக்கடல் நிகழ்வு அதே இடத்தில் நீடிக்கும். தீவிரமடைந்து நெருங்கி செயலிழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. கடப்பதற்கு வாய்ப்பு குறைவு, செயலிழப்பதற்கு வாய்ப்பு கூடுதல். இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வெப்பம் குறைந்து, தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர மாவட்டங்கள் வெப்பம் குறைந்து மேகமூட்ட வானிலை, அவ்வப்பொழுது லேசான மழை, மிதமான மழை இருக்குமே தவிர பெரிய மழை, பரவலான மழைக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களில் அவ்வப்பொழுது மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். தென் கடலோரமும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொஞ்சம் அவ்வப்பொழுது கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். பரவலாக பெரிய அளவில் மழை இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் 14ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழைப்பொழிவு கூடும், 20ஆம் தேதி வரைக்கும். கர்நாடக எல்லையோர மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு 14லிருந்து 20 வரை மழை காத்திருக்கு. அது கர்நாடக எல்லையோரத்திற்கு நல்ல மழை, கனமழை பொழிவு கொடுக்கும். அது வடவுள் மாவட்ட திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் அந்த மழைப்பொழிவு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெப்பம் தணிந்து இதமான வெப்பம் மேகமூட்டம் காணப்படும். தென்கடலோரம், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், டெல்டாவில் ஒரு இடங்களில் தூறல் நனைக்கும் மழை பொழிவிற்கு வாய்ப்புண்டு. கேரளா, கர்நாடக எல்லையோரத்தில் ஆங்காங்கே இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புண்டு. நல்ல மழைன்னா 14ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். கர்நாடக, கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. தென்மேற்கு பருவமழை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. மாத இறுதியில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.